ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க. அது பேர் நீங்களே வைங்க. அதுக்கு முதல்ல சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதில் தயிர் ஊற்றிக்கணும். காஷ்மீரி பவுடர் அண்ட் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சோம்பு பவுடர் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ப்ரௌனான பிறகு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் அதே கடையில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் இதுவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கார்லிக் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஸ்லைஸாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இதுக்குள்ளே அதுக்கப்புறம் இதில் ஜீரக பவுடர், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ரெட் சில்லி பவுடர், தக்காளியும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மேலே ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல ஆனியன், அதையும் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் தான் மேலே போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட சிக்கன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.